தங்கச்சி சாபம்னு தோணுதா? என்ன உன் சாபம்லாம் பழிச்சிருந்ததுன்னு வையேன், நான் பல தடவை செத்து போயிருப்பேன். அது என்னன்னே தெரியல, உன் சாபம்லாம் பழிக்கவே மாட்டேங்குது. இதுல ஃபன் என்னன்னா, நீங்க சாபம் விட விட எல்லாமே எனக்கு சாதகமாவே அமையுது. ஆமா, ஆமாப்பா, நல்லவங்க சாபம் விட்டாதானப்பா பழிக்கும். இவங்கள மாதிரி சந்தர்ப்பவாதிகளுக்கு கடவுள் ஆப்போதான் வைப்பாரு. என்னடி ரொம்ப நல்லவ மாதிரி லுக் விடுற? நீ சந்தர்ப்பவாதி இல்லங்கறியா? நிவின லவ் பண்ண வச்சு அப்புறம் அவனை விட பெரிய பணக்காரன் ஒருத்தன் கிடைச்சதும் நிவின கழட்டி விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணுது. எவ்வளவு கேவலம் இல்ல? இதுக்கு பேர் தான் சந்தர்ப்பவாதி. கிடைச்ச மாப்பிளைய விடக்கூடாதுன்னு குடும்பமா சேர்ந்து டிராமா பண்ணி யமுனாவ நிவின் தலையில கட்டி வச்சீங்களே, அதுக்கு பேர் என்ன? சந்தர்ப்பவாதி தானே? ராகினி வேணாண்டி, இப்படி எல்லாம் உங்க அப்பா மாதிரி அநியாயமா பேசாத, ஒழிஞ்சு போயிடுவேன். நான் சரதா என் பொண்ணுக்கு சாபம் விடுறியா நீ? ஆமா, ரொம்ப நல்ல பொண்ண பெத்து வளர்த்திருக்கல, சீராட்டி பாராட்டுறதுக்கு. என்ன உன் பொண்ண சொன்னதோ ஒத்துக்கிட்டு வருதோ? நீ என் பொண்ண வாழ விடாம பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அப்பா, இந்த அம்மா சாபம்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. நீங்க ஃப்ரீயா விடுங்கப்பா. சரியா சொன்ன. இதுங்க நல்லவங்களா இருந்தா சாமி ஏன் உங்களுக்கு இவ்வளவு சோதிக்க போகுது? தங்கச்சி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் இந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு எப்ப கிளம்புறீங்க? என் பொண்ணு ஏதோ வேற மாதிரி டிசைன் பண்ண போறலாம். இன்னைக்கே இப்பவே வேலைய ஆரம்பிக்கணும். சீக்கிரம் நீங்க எடுத்து போட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப சொல்லு, பண்ணலாமா வேணாமா? நாங்களாம் டாகணும். அப்ப நீங்க யாரு? நகல பாத்தியாமா? நல்லவங்கள தான் தெய்வம் சோதிக்கோன்னுவாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம நல்லவங்களா இருக்கணும்? இவனே ஜாலியா வாழும்போது நமக்கு என்னமா குறைச்சலு? இவன் இந்த இடத்துல போனமாக்கிடலாமா? நீ சொல்லு. போனஸா